பணத்தை பத்தி பேசும்போது ஒரு பெரிய புதிர் இருக்கு. ம் ஏன் ரொம்ப புத்திசாலியான மக்கள் கூட சில சமயம் பண விஷயத்துல நம்ப முடியாத அளவுக்கு விசித்திரமான, ஏன் பைத்தியக்காரத்தனமான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆமா, இது நிறைய பேரு யோசிக்கிற விஷயம். அதே சமயம் நாம எடுக்கிற ஒரு முடிவு மத்தவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். இன்னைக்கு இந்த புதிருக்கான விடைய நாம ஆழமா அலச போறோம். பதில் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆச்சரியமானது. அதுக்கு நாம த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட சில முக்கிய கருத்துக்களை பார்க்க போறோம். நம்ம நோக்கம் ஒண்ணுதான், பண விஷயத்துல ஏன் யாரும் பைத்தியக்காரங்க இல்லங்கிறத புரிஞ்சுக்கிறது. ஆமா, இந்த யோசனையோட ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமானது. நாம பொதுவா பண முடிவுகளை புத்திசாலித்தனம், கல்வி, நமக்கு கிடைக்கிற தகவல், ஆமா, டேட்டாவை வச்சுதான் எடை போடுறோம். ஆனா உண்மை என்னன்னா இது எதுவுமே முக்கியம் இல்ல. ஒருத்தரோட பணத்தை பற்றிய பார்வை முழுசா அவங்களோட தனிப்பட்ட அனுபவத்தால தான் உருவாகுது. அனுபவமா? ஆமா, நீங்க எங்க பொறந்தீங்க, எப்ப பொறந்தீங்க, உங்க அப்பா அம்மா என்ன மாதிரியான பொருளாதார சூழல்ல உங்களை வளர்த்தாங்க, இதுதான் எல்லாமே. நீங்க சொல்றது சரிதான். எங்க அப்பா எப்பவுமே பங்கு சந்தை ஒரு சூதாட்டம், அதுல பணம் போடவே கூடாதுன்னு சொல்லுவார். ஹம் ஆனா என் நண்பர்கள் எல்லாரும் அதுல தான் முதலீடு செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே தப்பானவங்க இல்ல, அவங்கவங்க உலகத்துல இருந்து பாக்குறாங்க இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் இந்த உரையாடலோட மையமே. ஒரு உதாரணம் சொல்றேன். ரொம்ப வறுமையில வளர்ந்த ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். சரி. அவருக்கு ரிஸ்க்ங்கிற வார்த்தையோட அர்த்தமே வேற. அவருக்கு லாட்டரி சீட்டு வாங்குறது தான் ஒரே நம்பிக்கை. மாசம் 500 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 5 கோடி ஏய்க்கிற வாய்ப்பு இருக்கிற லாட்டரி ஒரு பெரிய முதலீட்டு வாய்ப்பு. ஆனா அது அது எப்படி முதலீடாகும்? அவரோட பார்வையில அது முதலீடு தான். ஆனா ஒரு பெரிய வங்கியாளரோட பையனுக்கு இது சுத்த முட்டாள்தனமா தெரியும். ஏன்னா அவனுக்கு ரிஸ்க்ங்கிறது வேற. அவனோட உலகத்துல லாட்டரி சீட்டு வாங்குறது பணத்தை வீணாக்கிறதுக்கு சமம். கரெக்ட். இங்க யாரு சரி, யாரு தப்பு? 2 பேருமே அவங்கவங்க அனுபவத்துல இருந்து தான் முடிவெடுக்கிறாங்க. வாவ்! இப்படி யோசிச்சு பார்த்தா நம்ம மத்தவங்கள ஜட்ஜ் பண்றது எவ்வளவு தப்புன்னு புரியுது. இது தனிப்பட்ட அனுபவம் மட்டும்தானா, இல்ல ஒரு தலைமுறையோட ஒட்டுமொத்த அனுபவமும் அவங்களோட பணப்பழக்கத்தை மாத்துமா? நிச்சயமா மாத்தும். அதுதான் இன்னும் பெரிய தாக்கத்தை உருவாக்கும். உதாரணத்துக்கு 1970கள்ல 80கள்ல வளர்ந்த நம்ம அப்பா அம்மா தலைமுறையை எடுத்துக்கோங்க. சரி. அவங்க காலத்துல பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் தாறுமாறா இருந்துச்சு. இன்னைக்கு 10 ரூபாய்க்கு வாங்குற பொருள் அடுத்த மாசம் 20 ரூபாய், அதுக்கு அடுத்த மாசம் 40 ரூபான்னு ஏறிக்கிட்டே போகும். ஓ, அப்ப எங்க பாட்டி ஏன் எப்ப பார்த்தாலும் கையில காசு வைக்காத, நிலத்துல போட்டாதான் நிக்கும்னு சொல்றாங்கன்னு இப்ப புரியுது. அவங்க தலைமுறையா அந்த பணவீக்கத்தை பார்த்திருக்கு. கடைச்சிதமா சொன்னீங்க. அதுதான் அனுபவத்தோட சக்தி. அவங்களுக்கு பேங்க்ல பணத்தை வைக்கிறது பணத்தோட மதிப்பை குறைக்கிறதுக்கு சமம். அதனாலதான் அவங்க தங்கம், நிலம்னு சொத்துக்கள்ல முதலீடு செஞ்சாங்க. ஆனா கடந்த 20 வருஷமா நிலையான விலைகளை பார்த்து வளர்ந்த நம்ம தலைமுறைக்கு பேங்க்ல பணத்தை சேமிக்கிறது ஒரு பாதுகாப்பான விஷயமா தெரியுது. அவங்க பார்வையில நிலத்துல முதலீடு செய்யறது ஒரு பெரிய சிக்கலான முடிவு. இதுவே இவ்ளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்குதுன்னா, அமெரிக்காவுல 1929ல நடந்த மகா மந்த நிலை, அதாவது கிரேட் டிப்ரெஷன் மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரே ராத்திரியில பங்குச்சந்தையில போட்ட பணம் எல்லாம் காணாம போகுது. மொத்த சேமிப்பும் ஜீரோ. ஆமா, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் வேலையை இழக்கிறாரு. தெருவுல ரொட்டிக்காக மக்கள் வரிசையில நிக்கிறாங்க. இந்த அனுபவத்தை நேரடியா பார்த்த ஒருத்தருக்கு வாழ்க்கை முழுக்க பங்குச்சந்தைங்கிறது ஒரு பயங்கரமான சூதாட்ட கூடம்தான். அவர் தன் பிள்ளைகள் கிட்ட என்ன சொல்வார்? பங்குச்சந்தை பக்கமே போகாத, அது நம்மள நடுத்தரோக்கு கொண்டு வந்துடும் தான் சொல்வார். நிச்சயமா. ஆனா அதே அமெரிக்காவுல 1990கள்ல டெக்னாலஜி புரட்சியில வேலை செஞ்ச ஒருத்தர் எடுத்துக்கிட்டா, ஓ, .com பூம், கம்ப்யூட்டர் கம்பெனிகள்ல வேலை செஞ்சு கம்பெனி கொடுத்த பங்குகள் மூலமா லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச ஒருத்தருக்கு பங்குச்சந்தை எப்படி தெரியும்? அவருக்கு அது ஒரு வரப்பிரசாதம், செல்வத்தை உருவாக்குற ஒரு அற்புதமான கருவி. இப்ப புரியுது. இப்ப பாருங்க, இந்த 2 பேருமே புத்திசாலிங்க, 2 பேரும் படிச்சவங்க. ஆனா ஒருத்தருக்கு பங்குச்சந்தை பிசாசு, இன்னொருத்தருக்கு தேவதை. முதல் ஆள் ரெண்டாவது ஆளை பார்க்கும்போது இவன் என்ன பைத்தியக்காரத்தனமா பங்குச்சந்தையில பணத்தை போடுறான்னு நினைப்பார். அதே மாதிரி 2வது ஆள் முதலாள பார்த்து இவர் ஏன் இந்த அருமையான வாய்ப்பை கோட்ட விடுறாருன்னு நினைப்பார். இதுல யாருமே பைத்தியம் இல்ல, அவங்க பார்த்த உலகம் அப்படி. குடும்பத்திலிருந்து வந்தவர் இல்லையா? ஆமா. 1960ல ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடும்போது ஒரு நிருபர் அவர்கிட்ட மகா மந்த நிலை பற்றின உங்க நேரடி அனுபவம் என்னன்னு கேட்டார். ஓகே. அதுக்கு கென்னடி சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமானது. மந்த நிலை பற்றி எனக்கு நேரடி அனுபவம் எதுவும் இல்ல,
என் குடும்பம் அப்போ உலகத்திலேயே பெரிய பணக்கார குடும்பங்கள்ல ஒண்ணு அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்படியே சொன்னார். ஆமா, அந்த சமயத்துல இங்க செல்வம் இன்னும் அதிகமாச்சு. எங்களுக்கு பெரிய வீடுகள் இருந்துச்சு, நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க, நாங்க நிறைய பயணம் செஞ்சோம். எங்க அப்பா சில தோட்டக்காரர்களுக்கு வேலை கொடுத்து அவங்க சாப்பிட உதவுனதை மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். நான் ஹார்வர்ட்ல படிக்கும்போது தான் மந்த நிலைன்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். நம்பவே முடியல. நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி நடந்தப்போ எதிர்கால ஜனாதிபதி இப்படி ஒரு தனி உலகத்துல வாழ்ந்திருக்காருன்னா, இது தேர்தல்ல அவருக்கு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. நாட்டோட வரலாற்றிலேயே மிக முக்கியமான பொருளாதார நிகழ்வை பத்தி எந்த உணர்வும் இல்லாத ஒருத்தரை எப்படி பொருளாதாரத்தோட தலைவரா ஏத்துக்க முடியும்னு மக்கள் கேள்வி கேட்டாங்க. அப்புறம் எப்படி ஜெயிச்சார்? இரண்டாம் உலகப் போர்க்களத்துல அவர் ஒரு ஹீரோவா இருந்தது அந்த தலைமுறையோட இன்னொரு பெரிய உணர்ச்சிகரமான அனுபவமா இருந்ததால அந்த பலவீனத்தை அவரால ஜெயிக்க முடிஞ்சது. இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளவு திறந்த மனதோடு இருந்தாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், ஒரு விஷயத்தை நேரடியா அனுபவிக்காம அதோட உண்மையான வலிய, பயத்தை நம்மால முழுசா உணரவே முடியாது. கரெக்ட். நீங்க சொல்ற கதைகள் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆனா இது வெறும் கதைகள் மட்டும்தானா? இல்ல இதை நிரூபிக்கிற மாதிரி எண்கள், தரவுகள் ஏதாவது இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. வெறும் உணர்ச்சிகளை மட்டும் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. 2006ல உல்ரிக் மால்மண்டியர், ஸ்டீஃபன் நாகல்னு 2 பொருளாதார வல்லுநர்கள் இத பத்தி ஒரு ஆழமான ஆய்வு செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அவங்க கிட்டத்தட்ட 50 வருஷமா அமெரிக்க மக்கள் அவங்க பணத்தை என்ன செஞ்சாங்கங்கிற தரவுகளை அலசி ஆராய்ஞ்சாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? தர்க்க ரீதியா பார்த்தா ஒருத்தர் தன்னோட இலக்குகளையும் சந்தையோட தற்போதைய வாய்ப்புகளையும் வச்சுதான் முதலீட்டு முடிவுகளை எடுக்கணும். ஆனா மக்கள் அப்படி செய்யறதில்ல. செய்யறதே இல்லன்னு கண்டுபிடிச்சாங்க. மக்களோட வாழ்நாள் முதலீட்டு முடிவுகள் அவங்க இளமை காலத்துல, அதாவது அவங்க டீனேஜ்லயும் 20 வயசுலயும் என்ன மாதிரியான பொருளாதார சூழலை பார்த்தாங்களோ அதோட ஆழமா பிணைக்கப்பட்டிருக்கு. ஒரு நங்கூர மாதிரி அவங்க மனசுல பதிஞ்சிடுதா? அதேதான், சரியான வார்த்தை. அது ஒரு நங்கூர மாதிரி செயல்படுது. உதாரணத்துக்கு பணவீக்கம் ரொம்ப அதிகமா இருந்த காலகட்டத்துல வளர்ந்தவங்க அவங்க பத்திரங்கள்ல, அதாவது பாண்ட்ஸ்ல முதலீடு செய்ய மாட்டாங்க. ரொம்ப குறைவா முதலீடு செஞ்சாங்க. ஏன்னா அவங்க மனசுல பணம் அதோட மதிப்பை இழந்துடுன்ற பயம் பதிஞ்சிடுச்சு. அதே மாதிரி பங்குச்சந்தை நல்ல வளர்ந்த ஒரு காலகட்டத்துல வளர்ந்தவங்க வாழ்க்கை முழுக்க பங்குகள்ல அதிகமா முதலீடு செஞ்சாங்க. பங்குச்சந்தை மந்தமா இருந்த காலத்துல வளர்ந்தவங்களோட ஒப்பிடும்போது இது ரொம்ப அதிகம். ஆனா ஒரு நிமிஷம், கல்விக்கு இங்க எந்த மதிப்பும் இல்லையா? நல்லா படிச்சு உலக பொருளாதாரம் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரால இந்த அனுபவ சிக்கல்ல இருந்து வெளியே வர முடியாதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. கல்வி கண்டிப்பா உதவுது, அது நமக்கு பரந்த பார்வைய கொடுக்குது. ஆனா ஆனா அந்த முதல் அனுபவத்தோட உணர்ச்சிகரமான தாக்கம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது நம்மளோட இயல்பான உள்ளுணர்வு சார்ந்த முடிவுகளை தீர்மானிக்குது. நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சந்தை சரியும் போது உங்க மனசுக்குள்ள முதல்ல வர்றது அந்த சின்ன வயசுல பதிஞ்ச பயம்தான். அப்போ அந்த ஆய்வாளர்கள் கடைசியா என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னது இதுதான்: ஒருத்தரோட ரிஸ்க் எடுக்கிற மனப்பான்மை அவரோட தனிப்பட்ட வரலாற்றை பொறுத்தது. புத்திசாலித்தனம், நிபுணத்துவம் இல்ல. நீங்க எப்போ எங்க பொறந்தீங்கங்கிற ஒரு தற்செயலான அதிர்ஷ்டம் தான் உங்க முடிவுகளை தீர்மானிக்குது. இது சாதாரண மக்களுக்கு மட்டும்தானே, இல்ல நிதித்துறையில இருக்கிற பெரிய தலைகளுக்கும் பொருந்துமா? எல்லாருக்கும் பொருந்தும். புகழ்பெற்ற பத்திர மேலாளர் பில் கிராஸ் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு பேட்டியில, நான் ஒரு 10 வருஷம் முன்னாடியோ பின்னாடியோ பொறந்திருந்தா நான் இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்திருக்கவே மாட்டேன்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? அவர் வேலை செஞ்ச காலகட்டம் முழுக்க வட்டி விகிதங்கள் வரலாறு காணாத அளவுக்கு குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. இது பத்திரங்களோட விலைய ஏகபோகமா உயர வச்சுது. அதனால அவருக்கு பத்திரங்களுங்கிறது ஒரு பணம் காய்க்கிற மரமா தெரிஞ்சுது. ஆமா. ஆனா அவரோட அப்பா தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு, அதிக பணவீக்கத்தை பார்த்து வளர்ந்தவங்களுக்கு பத்திரங்கள் பணத்தை அழிக்கிற ஒரு கருவியா தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். பாருங்க, ஒரே சொத்து 2 தலைமுறைக்கு எவ்வளவு வித்தியாசமான அர்த்தத்தை கொடுக்குதுன்னு. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க எங்களை வச்சு விளக்க முடியுமா? ஏன்னா எங்களை பார்க்கும்போது தான் அதோட உண்மையான தாக்கம் புரியும். கண்டிப்பா. இப்போ நீங்க 1970ல பிறந்தவர்னு வச்சுப்போம். சரி, 10 மடங்கா? நம்பவே முடியல. ஆமா. அந்த காலகட்டத்துல வளர்ந்த ஒருத்தருக்கு பங்குச்சந்தையில பணம் போட்டா அது வளர்ந்துகிட்டே இருக்குங்கிற நம்பிக்கை ஆழமா பதிஞ்சிடும். சரி, ஆனா நீங்க 1950ல பிறந்தவர்னா? நீங்க 1950ல பிறந்தவர்னா உங்க டீன் மற்றும் 20கள்ல பங்குச்சந்தை பணவீக்கத்தை கணக்குல எடுத்தா கிட்டத்தட்ட எந்த வளர்ச்சியுமே இல்ல, ஒரே இடத்துல தேங்கி நின்னுச்சு. ஆக வெறும் 20 வருஷ வித்தியாசத்துல பிறந்த 2 குழுக்கள் பங்குச்சந்தையை பத்தி முற்றிலும் வேற வேற கதைகளோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. ஆமா.
ஒருத்தர் பங்குச்சந்தை ஒரு பண இயந்திரம்னு நம்புறாரு, இன்னொருத்தர் அதெல்லாம் சும்மா காசை வீணாக்குற வேலைன்னு நினைக்கிறாரு. ஆச்சரியம் என்னன்னா, 2 பேருமே அவங்க பார்த்த அனுபவத்திலிருந்து பார்க்கும்போது அவங்க சொல்றது சரிதான். அதுதான் முக்கியமான புள்ளி. இதேதான் பணவீக்கத்துக்கும் பொருந்தும். நீங்க 1960கள்ல அமெரிக்காவுல பிறந்திருந்தா உங்க இளமை பருவத்துல பணவீக்கம் விலைகளை மும்மடங்கு ஆக்கியதை நேரடியா பார்த்திருப்பீங்க. பெட்ரோல் பங்க்ல நீண்ட வரிசைகள், வாங்கின சம்பளம் அடுத்த மாசத்துக்குள்ள மதிப்பிழந்து போறது, இதெல்லாம் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அதனால நீங்க பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்க. ஆனா நீங்க 1990ல பிறந்தவர்னா உங்க வாழ்க்கை முழுக்க பணவீக்கம் ஒரு பெரிய பிரச்சனையா இல்லாததால. அது உங்க சிந்தனைக்கே வராத ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆமா. அப்போ மொத்தத்துல விஷயம் இதுதான். நம்ம பணத்தை பற்றிய பார்வைகளை புத்திசாலித்தனமோ கல்வியோ தகவலோ தீர்மானிக்கிறது இல்ல. இல்ல. அது பெரும்பாலும் நாம எங்க எப்ப பிறந்தோங்கிற தற்செயலான விஷயங்களால, நமக்கு கிடைச்ச தனிப்பட்ட அனுபவங்களால ஆழமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. நாம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தோட ஒரு சின்ன துளியா மட்டும்தான் அனுபவிச்சிருக்கோம். ஆனா அந்த சின்ன துளிய வச்சு முழு உலகமும் இப்படிதான் இயங்குதுன்னு ஒரு பெரிய சித்திரத்தை வரைஞ்சுக்கிறோம். ஆமா. அடுத்த முறை உங்க நண்பரோ உறவினரோ பண விஷயத்துல உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியிற ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க. அவங்க உலகத்துல இருந்து பார்த்தா, அவங்க அனுபவங்களோட கண்ணாடிய வச்சு பார்த்தா அந்த முடிவு அவங்களுக்கு ரொம்பவே நியாயமானதா தெரியலாம். இதுல ஒரு பணிவும் இருக்கு. நம்மளோட பார்வை தான் முழுமையானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அருமையா சொன்னீங்க. நம்ம எல்லாருமே நம்மளோட சொந்த அனுபவச் சிறையில தான் இருக்கோம். இத புரிஞ்சுக்கிட்டாலே பணத்தை பத்தின பல விவாதங்கள், சண்டைகள் குறைஞ்சிடும். நம்ம கொஞ்சம் மத்தவங்கள அனுதாபத்தோட பார்க்க ஆரம்பிப்போம். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி. இப்போ உங்க சொந்த நிதி நம்பிக்கைகளை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ம். எந்த நம்பிக்கையை நீங்க கேள்விக்கே அப்பாற்பட்டது, இதுதான் சரியானது, சாதாரணமானதுன்னு நினைக்கிறீங்க? உதாரணமா, கடன் வாங்குறது தப்புங்கிறதா இருக்கலாம், இல்ல சொந்த வீடு கண்டிப்பா வாங்கணுங்கிறதா இருக்கலாம். சரி. இப்ப யோசிங்க, அந்த நம்பிக்கை உண்மையில ஒரு உலகப் பொதுவான உண்மையா, இல்ல நீங்க வளர்ந்த காலகட்டத்தோட, உங்க குடும்பத்தோட, உங்க சமூகத்தோட ஒரு தனிப்பட்ட அனுபவத்தோட விளைவா? ஆமா. நீங்க உண்மைன்னு கல் மாதிரி நம்புற ஒரு பணப்பாடம் வேறொரு தலைமுறையைச் சேர்ந்த வேறொரு நாட்டுல வளர்ந்த ஒருத்தருக்கு முற்றிலும் அந்நியமானதா, ஏன் தவறானதா கூட தோன்ற வாய்ப்பு இருக்கு.